சனி பகவான் வந்தாலே வேறு கேட்டகரி, அதிலே சூரிய பகவான் வந்தால் வேறு கேட்டகரி. அவனை வெல்லலாம் முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா ராசி உள்ளே சுக்கிர பகவான் உச்சம் பெறுகின்ற நேரம். இந்த நேரத்தில் உச்சம் பெற்று 14ஆம் தேதிக்கு வர ஓரளவுக்கு வருமானம் என்பது ஒரு சுகபோக வாழ்க்கை என்பது இருந்து கொண்டு இருக்கும். அட ஒரு ஜாலியாக இருக்கலாம் போங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம், நாம் என்ன வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்ற எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து தூக்கி அடிக்கக்கூடியது அந்த தைரியம், தன்னம்பிக்கை தான் ஒரு மனுஷனுக்கு தேவை. ஏன்னா 2ஆம் அதிபதி செவ்வாய் அல்லவா, எப்பொழுதெல்லாம் தைரியம் அதிகரிக்குதோ அப்போலாம் அந்த எல்லாமே இவங்க வேறு லெவலில் இருப்பாங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகங்களின் கூட்டமைப்பு இருந்தது. ஓரளவுக்கு வருமானம் என்பதாலும் தொந்தரவு என்பது இருந்து கொண்டே இருந்திருக்கும். தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத விமர்சனம், இதெல்லாம் நம்ம எப்பவுமே சகிச்சு கொண்டு வாழற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்குள்ளே வந்தாலே கோபத்தையும் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றாலே கோபதாபம் அதிகரிக்கும். பொறுமை, நிதானம், பிரதானம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் மீனராசிக்காரங்க எடுத்து வைக்கின்ற அடியில் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலம், பொறுமையோடும் செயல்பட வேண்டிய காலம். இந்த பொன்பொருள், ஆடை, ஆபரணங்களில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. இந்த நேரத்தில் எல்லாமே விரயம் சார்ந்த விஷயம் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். இந்த கால்நடைகள், இந்த நாய் கடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை துரத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். போலீஸ் ஸ்டேஷன் விவகாரம், தேவையில்லாமல் அடுத்தனுடைய பேச்சை பேசிட்டு அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதாக மாறும். இந்த நேரத்தில் என்னன்னே தெரியாமல் போட்டு வந்துட்டையா அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டோம். தெரியாமல் செஞ்சுட்டோமோ, தெரிஞ்சு செஞ்சுட்டோமோ, இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் என்று சொல்லி தாண்டி வந்து அவனை வேறு வழி கிடையாது. இதையும் நாம் கடந்து சென்றால்தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நல்லதை கொடுக்கும். ஏன்னா இது எப்போவுமே நாம் சொல்லணும் ஒரே வார்த்தை, நல்லது அடுத்து வருது போதுன்னா இதுக்கு முன்னே நாம் எவ்வளோ உஷாராக இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் எவ்வாறு உஷாராக இருக்கணும்னு சொல்கிறதுக்கான அறிகுறிகள் தான் இந்த காலம். சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவது என்பது ரொம்ப கொஞ்சம் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாத அமைப்பு என்று கூட சொல்லுவேன். அது நேராக 7ஆம் இடத்தை பாதிக்கும். அந்த நேரத்தில் 7ஆம் இடம் என்பது வெளிவட்டார தொடர்பு, போலீஸ் ஸ்டேஷன், இது மாதிரி வட்டாரங்கள். அதே போல் கணவன் மனைவி உறவு, உடல்நிலை ஆட்டம், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கடுப்பான ஒரு சூழ்நிலை என்பது இருந்து 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து ஓரளவுக்கு வருமானத்தை தருகின்ற அமைப்பாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் இந்த 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாலே தேவையில்லாமல் ஊர் சுத்தத்து, இந்த மாதிரி விஷயங்கள் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். சில பேர் வண்டி வாங்காதவங்க கூட வண்டி வாங்கிறது, வேனு, டூரிஸ்ட்டு, இது மாதிரி விஷயங்கள் லோனுக்காக எதிர்பார்த்துருந்தால் இதெல்லாம் வேகமாக நடைபெற்று வீசியாக முடிஞ்சிடும். ஐயா சொந்த தொழில் வேலை செஞ்சுன்னா இப்போ பார்த்தா விட்டுருவாங்க. தனியார் கம்பெனிலையோ கவர்மெண்ட்டே வேலை செய்யணும், மனம் தூக்கி போட்டு விட்டு கிடாச்சு, நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் மாறுகின்ற காலம். அப்போ இதிலே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு குட் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். சில நேரத்தில் கோபதாபத்தால் நாம் தேவையில்லாத விஷயத்தையும் செய்கின்ற காலமாக இருக்கும். வேகத்தை மட்டும் குறைச்சிங்கய்யா. செவ்வாய் பகவான் வந்தாலே வேகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். கடன்னு சந்திரன் ஈவனுக்கு நமக்கு வேகத்தை கொடுப்பார். என்ன பண்ணனே தெரியாது, தபரம் பார்த்தா முழிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது உண்டு. அவர் இடம்பெயர்ற வரைக்கும் பொறுமையை, நிதானத்தை, பிரதானத்தை கடைபிடிப்பதும் நன்மது. 26ஆம் தேதிக்கு அப்புறம் தான் புதன் பகவான் நீச்சகதிக்கு வருவார், நம்ம ராசிக்குள்ளே வருவார். அதனால் அது வரைக்கும் நாம் பொறுமை, நிதானத்தை கடைபிடித்தாலே போதுமானது. அவர் வந்த பிறகு ஓரளவுக்கு சால்வ் ஆகிடும். ஏன்னா இந்த கிரகங்களுடைய காரகத்தை மைனஸ் கேட்டகரியில் இருக்கிற ஒரு கிரகம் வரும்பொழுதெல்லாம் அதனுடைய ஈர்ப்புத்தன்மையால் அது சரி சமத்துக்கு வைக்கின்ற அமைப்புகள் ஏற்படும். ஏன்னா சனி சூரியன் சேர்க்கை பெறுவதே சங்கடத்தை தரும். தேவையில்லாமல் பெற்றவங்களுக்கு ஜீவன கர்மா செய்கிறது, மூத்தவருக்கு நம்ம வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு ஜீவன கர்மா செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இதிலே தெரிஞ்சுக்கலாம் அடடா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் பொறுமை, நிதானம், பிரதானத்தை கடைபிடிப்பது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். 17ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் உடனுள்ள வரும்போதே தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் வந்துடும். அதுக்கு முன்னையாவது விரயம்தான் பண்ணியிருந்தோம். இப்போ தேவையில்லாத ஸ்பீச்செல்லாம் இருக்கும், தேவையில்லாத வம்புகளாக நம்ம போய் சேர்ற மாதிரி இருக்கும். ஒரு முறை அரசியல் சார்ந்த விஷயத்தில் தொடாமல் இருந்தவங்களும் அரசியலில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஐயா நம்மளுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை சாமி, திடீர்னு பார்த்தா அரசியலை குதிச்சுட்டு அவர் பார்த்தா வேலை செய்வார், பிரபலமானவர் மாதிரி ஸ்பீச் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். அவரை பார்த்தா என்னங்க இன்றைக்கி வந்தார் மாதிரி தெரியலைங்க, அவர் இன்னும் பெரிய பழுத்த அரசியல்வாதி மாதிரி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது காணப்படும். நல்ல கேட்டகரியில் நம்மக்கிட்ட வரப்போகுது, நல்ல சூழ்நிலையெல்லாம் நம்மளுக்கு காணப்பட போகுது. நல்ல வாழ்க்கைத்தன்மை என்பது நம்மளுக்கு உருவாகக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் சரியான விஷயங்கள் நடக்காமல் இருந்தால் இனிமேல் நடக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்தில் பதித்தால் வேலைக்கான அமைப்பு கண்டிப்பாக உறுதி செய்யும்.
திருமணத்துக்கான அமைப்புகளும் இந்த நேரத்தில் உறுதிப்படுத்துகிற மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு திடீர் கேட்டகரியில் உருவாகும். ஐயா, இதில் குட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, நீங்கள் எதையும் செய்ய தேவையில்லை, தானாக நடத்துமா இந்த மாதம். இந்த பங்குனி மாதம் தானாக நம்மளுக்கு நன்மையும் உண்டு, சின்ன சின்ன உபாதைகளும் உண்டு. உடல் அளவிலையும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். நிறைய விஷயங்கள் நல்லது பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் வயது மூப்பில் இருக்கிறவங்க உடல்நலத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். கல்வியில் இருக்கிறவங்க தடை ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ தடை இல்லாத அமைப்பு ஏற்பட போகுது. கல்வி சார்ந்த விஷயம் என்பது முன்னேற்றம் தருகின்ற பார்வை, எல்லாமே உங்களுக்கு பாக்கியம் தருகின்ற பார்வையாக மாறும். நல்லதை அனைத்தும் வந்து சேரும், நல்லதை நடக்கும்.